பிரைஸ் ஒரு பாடலை பாட்டி அவரை துதித்து கனப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுக்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுக்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க, அவரை தேடுங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போய் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு சுதந்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளில் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள், ஒரு அருமையான தலைப்போட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, தேவனை தேடு. நம்முடைய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாம் எப்படி அவரை கண்டடைவது, எப்படி தேடுவது, அவர் எங்கே இருப்பார், எப்படி இருப்பார், எப்படி நம்ம அவரை உணர்ந்து கொள்ளலாம் என்பதை குறித்து வேதாகமும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 119:2. சங்கீதம் 119:2. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகள்னா என்ன? அவர் சொல்லி கொடுத்த வசனங்கள், அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால், அதை நாம் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நாம் பின்பற்ற உள்ளோமானால் நாம் அவரை கண்டறியலாம். அவர்களே பாக்கியவான்களாக இருப்பார்கள்
என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த பாக்கியவான் என்கிற அர்த்தமே அதுதான். கர்த்தரை நாம் எப்படி கண்டடைவது, எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? இதுவரை இயேசு கிறிஸ்து என்பவர் இப்படித்தான் இருப்பார் என்று எந்த ஒரு சாட்சியும் கிடையாது. ஆனால் அவர் வாழ்ந்த சாட்சி உள்ளது. அவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், எத்தனையோ ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துருக்குறோம் கூகுள் மூலமாக. ஆனாலும் அவரை நாம் எப்படி கண்டடைவது? ஆனால் அவரை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எப்படி? அவர் செய்த நன்மைகள் மூலமாக. இப்போ நாம் ஜெபிக்கிறோம், நம்ம ஏதாவது தேவை என்றால் ஜெபிக்கிறோம் இல்லையா? துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அந்த காரியம் நடந்துவிட்டது என்றால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி? உணவு பூர்வமாக. அந்த உணர்வுபூர்வமான விஷயத்தில் தான் நம்முடைய கர்த்தராகியானவர் இருக்கிறார். நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து நம்முள்ள உணர்வுபூர்வமாக நம்மை வழிநடத்தி நம் காரியங்களை நிறைவேற்றுகிறார். இதுதான் நிஜம். சில சமயங்களில் நாம் தூங்கும்போதோ நம்முடைய கனவுகளில் கூட ஒரு வெளிச்சமாக காணலாம். நிறைய டைம் எனக்கு கூட வந்திருக்கிறது, அநேகருக்கு அது வந்திருக்கும். ஏன் அந்த வெளிச்சம்னா, தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரை பார்க்கும்போதோ நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அவ்வளோ கூசுமா. அப்படி ஒரு பிரகாசமான ஒளி அவர் முகத்தில் இருக்கும். அதனால் அவரை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. அவருடைய 2ஆம் உலகை கூட பார்த்திங்கன்னா, அந்த நிறைய யூடியூப் சேனலில் நிறைய இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒளியை தான் காட்டுவாங்க. இப்படி தான் இருப்பார், தேவன் ஒளியாக தான் இருப்பார், அவ்வளோ பிரகாசமாக இருப்பார் என்பது வேதாகமம் சொல்கிறது. நாம் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எப்படி கேட்பது? கேட்ட உடனே கிடைக்குமா என்றால் வேதாகமம் என்ன சொல்கிறது? முழு இருதயத்தோட முழு ஆத்தமாக அனுதினமும் நீ ஜெபம் பண்ண வேண்டும். அதிகாலை என்னை தேடுகிறவர் கண்டடைவார். அதிகாலை நம்ம அவரை தேடணும். அப்படி தேடும் போதோ நாம் அவரை உணர்வுபூர்வம் உணர்ந்து கொள்ளலாம், அவருடைய குரலை கேட்கலாம். நிறைய டைம் எனக்கு நடந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தினமும் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அவரை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை நம் முழு இதயத்தோடு நாம் துதிப்பது. நாம் தேவைகள்லாம் பெற்றுக்கொண்டு அனைத்து முடிந்த பிறகு நாம் அவரை மறந்து போயிடக்கூடாது. அதற்கு மாறாக நாம் தொடர்ந்து எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் அதை நாம் பெற்றுக்கொண்டாலும் தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நம் வாழ்நாள் முழுவதும் நாம் அவரை தேடிக்கொண்டே இருப்போமானால், அவரை கனப்படுத்துவோமானால் நம்மோடு இயேசு கிறிஸ்து என்றும் நிலைத்திருப்பார். அதுதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சங்கீதம் சொல்கிறது. அதாவது சங்கீதத்தில் அவர் பாடின பாடல், நாம் அவரை தேடினா நமக்கு எந்த குறையும் நம்ம வாழ்க்கையில் வராது, எல்லாம் நிறைவாக தான் இருக்கும். குறைவு இருந்தால் கூட அதெல்லாம் விலக்கிப்படப்பட்டு எல்லாம் நிறைவாக மாறும். இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனை பின்பற்றி தொடர்ந்து அவரை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் தொடர்ந்து நாம் பின்பற்றுவோமானால் நாம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வசனோடு நம்ம சொல்லணும்னா, மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். இவ்வளோ அருமையான வார்த்தைகள். நாம் ஒரு இடத்துல கேட்கணும். அவரோட கேட்கும் போது தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை தேடும் போது தான் நம்ம அவரை பார்க்க முடியும். நாம் தட்டும் போது தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். அது முழு இருதயத்தோடு முழு ஆத்துவமோடு நீங்கள் உண்மை உள்ள விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபமும் நீ துதிக்கின்ற ஆராதனையும் எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும் அனைத்தும் நன்மையாக இயேசு செய்து முடிப்பார். அதுதான் இப்போ ஒரு சின்ன கிளிப்பிங் உங்களுக்கு காட்டுறேன். ஒருத்தருக்கு ரொம்ப டேஞ்சரான பிரெயின் டியூமர், மூளையில் கேன்சர் வந்திருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. பாருங்கள், அந்த நான் சொல்வதை விட அதை நீங்கள் பார்ப்பது நல்லது. அதை நீங்கள் பார்த்து விட்டு வாங்க. எப்படி அவர் தேவனை துதிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்து விட்டு வாருங்கள்.
மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தலையில் 6 மணி நேர அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருக்கும் சகோதரி ஒருவர் தேவனை உயர்த்தி ஆராதிக்கும் இந்த காட்சிகள் தற்போது அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைத்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் கால்பந்து வீரரும் தற்போதைய கால்பந்து குழுக்களின் ஆய்வாளராகவும் செயல்பட்டு வருபவர்தான் டேவிட் பொல்லாக். இவரின் மனைவிதான் லின்சி பொல்லாக். சகோதரி லின்சி பொல்லாக் அவர்கள் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். இதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தலையில் பெரிய அளவிலான 6 மணி நேர அறுவை சிகிச்சை நடைபெற்றது. பின்னர் அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனையின் ICUவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவரின் கணவரான டேவிட் பொல்லாக் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு அழகான கிறிஸ்தவ பாடலை ICUவில் ஒலிக்க செய்தார். இதனை கேட்டவுடன் தன்னால் எழுந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலும் தன்னுடைய படுக்கையில் இருந்தவாறே தன்னுடைய கைகளை உயர்த்தி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறார். இந்த காட்சிகள் பார்ப்பவர்கள் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், அவளோட உடல் முழுவதும் முகம் முழுவதும் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலோட செட்டப்பு ஃபுல்லாக இருக்குது. டியூப்ஸ் போகுது, இந்த பக்கம் பிளட் ஏற்றிருக்காங்க, இந்த பக்கம் வந்து தலை ஃபுல்லாக கட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மூளையில் கேன்சர். பாருங்கள், அந்த நிமிஷத்தில் கூட, அந்த மரண வேதனையில் கூட தேவனை ஆராதிக்கிறார், தேடுகிறார். நம்ம ஆராதனை என்பது அவரை நாம் தேடி கொண்டு இருப்பது தான். ஒவ்வொரு வாரமும் நம் ஆலயத்தில் செல்வது கர்த்தரை கண்டடைவதற்காகத்தான். தேவனே என்னோட வாரம் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு தான். நம்மோடு அவர் வரப்பார். நம்ம ஜெபிக்க நம்மோட எப்பவுமே இருப்பார். அதே நேரம் தான் அந்த பெண்மணிக்கு கூட பாருங்கள், அந்த இக்கட்டான சூழலில் கூட தேவனை ஆராதித்தார். இந்த ஆராதனை அவரை உயிர்ப்பித்தது. அப்படி சூழ்நிலை நம்ம எத்தனை பேர் பாருங்கள், ஒரு ஃபீவர் இருந்தால் நம்ம ப்ரேயர் பண்ண மறந்துடுவோம், ஜெபம் பண்ண மறந்துடுவோம். ஏன்னா முடியாது, ரொம்ப டயர்டாக இருப்போம்ல. அந்த மாதிரி நிறைய பேர் அது இருக்குது. ஆனால் பாருங்கள், இப்படி மரண படுக்கையில் கூட அவர் கர்த்தரை துதித்தார், மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த காட்சியை பார்க்கும்போது பாருங்கள், எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார் பாருங்கள். இதுதான் நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாம் அவரை தேட தேட நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற கட்டுகள், சாத்தானின் சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், பிரிவினைகள், போராட்டங்கள் எல்லாம் விடுதலை பெறும். ஒரு நாளும் நீங்கள் அவரை விட்டுவிடவே கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு அநேகர் அவரை மறந்துவிட்டு உலக காரியங்கள் சென்று கொண்டு உலக பாவலை ஈடுபட்டு கொண்டிருப்பதால் நாம் அவரை வழி தப்பி விலகி போயிட்டோம். அவரை விட்டு நம்ம விலகி போயிட்டோம். அப்படி விலகி போனால் என்ன நடக்குது? நிறைய ஆபத்துக்கள், நிறைய சோதனைகள், நிறைய தோல்விகள் நடக்குது. நாம் திரும்ப மனம் திரும்பி வந்து அவரை ஏற்றுக்கொள்வோமானால் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இரு என்று இயேசு கிறிஸ்து சொல்வதனால்தான் இன்று அவர்கள் நமது பரிசுத்த தேவனாக இருக்கிறார். என்றைக்கும் அவர் நம்ம மன்னிக்கிற தேவன். சில சமயங்கள் கோபத்தும் கொடுப்பார். அந்த சோதனையும் கோபமும் வந்து சில நிமிஷங்கள் தான். மீண்டும் நம்மளை மீட்டு கொள்வார். அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதற்காக நாம் தவறு செய்துவிட்டு வரோம் என்பது அர்த்தம் இல்லை. நாம் தவறாக சென்று விடக்கூடாதபடி வசனத்தை கை கொண்டு நடப்போமானால் நாம் தவறான பாதைக்கு செல்ல மாட்டோம். நாம் செய்கின்ற இந்த ஜெபமும் இந்த வேத வாசிப்பும் அதன்படி நடப்பதும் தேவனை கண்டறிவதற்கான ஒரே வழி. இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 105:4, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தில் நித்தமும் தேடுங்கள். பாருங்கள், கர்த்தரை நாம் வல்லமையை நாடணும், எப்பவுமே அவரை தேடினே இருக்கணும். வசனம் அதான் சொல்கிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். வல்லமைனா என்ன? அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அந்த வார்த்தைகளை நாம் பிடிச்சுக்கணும். நாம் அது பிரித்து கொண்டு அதை நடப்போமானால் அவர் சொன்ன வார்த்தைகளால் நம்ம வாழ்க்கையில் நடைபெறும், நடக்கும், நிகழும். இது நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பாங்க. கர்த்தரை தேடுகிறவருக்கு அவரை நீங்கள் பார்த்திருக்கலாம். எப்படி? அவர் அற்புதங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக, சுகத்தின் மூலமாக, பலத்தின் மூலமாக நீங்கள் அவரை காணலாம். இதுதான் நிஜம்.
இப்படி இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் மூலமாக அவரை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நாம் ஜெபம் பண்ணுறோம், அது நடக்குதுன்னா எப்படி நடக்குது? யாருக்காக ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறோம். நமக்கு அவர் விடுதலை கொடுக்குறார். அப்போ நமக்கு நன்றி சொல்கிறோம். அப்போ நாம் அவரை பார்ப்பதற்கு சமமாக உணர்ந்து கொள்கிறோம். எப்படி இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதை கேட்பீர்களோ அதை நான் கொடுப்பேன் வசனம் சொல்கிறது போல அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றுதல் மூலமாகத்தான் நாம் அவரை காணுவோம். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அழுது கொண்டே இல்லாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு இது நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து ஜெபத்தின் மூலமாக செய்வதன் மூலமாக அந்த காரியம் உங்களுக்கு வெகு சுலபமாக கிடைக்கும். 10th ஃபெயில் ஆகிட்டேன், +2 ஃபெயில் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தெரியலையே, எப்படி யோசித்து கொண்டிருக்காம நாம் தொடர்ந்து ஜெபத்தின் மூலமாக செய்து மீண்டும் எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணோம்னா நிச்சயம் ஒரு நல்ல மார்க்கை கொடுத்து ஒரு நல்ல இடத்த கர்த்தர் கொடுப்பார். ஆரம்பம் தோல்வியாக கூட இருக்கலாம், ஆனால் முடிவு வெற்றியாகத்தான் முடியும். இதுதான் சோதனைகள் எத்தனையோ வரலாம், நம் ஜெபிக்கின்ற நமக்கு எத்தனையோ சோதனைகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய கர்த்தர் நமக்கு வெற்றியை தேடி தருவார். எப்போது நாம் தொடர்ந்து அவரை பின்பற்றி நடப்போம். அப்படி நடப்போமானால் நிச்சயம் நமக்கு வெற்றியாக கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் சோதித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கடன் பாரங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ குழந்தை இல்லாத எத்தனையோ பெண்மணிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பத்தில் மனசோர்வு, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட உள்ளவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனை தேடுங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரை தேடி நீங்கள் உண்மையுள்ள ஜெபத்தை செய்வீர்களானால், தொடர்ந்து அவரை பின்பற்றி நடப்போமானால் நீங்கள் நிச்சயம் அதில் வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது வசனம் மத்தேயு 7 சொல்வது, கேளுங்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை கட்டியாக பிடிச்சிக்கணும். முதல்ல கேளுங்க, அவரை தேடுங்க, அப்புறம் தட்டுங்க, உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் கொடுப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் எவனும் கண்டடைவான், தட்டுகிறவன் எவனும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறந்து வைப்பார். இதுதான் இந்த வசனத்தின் அர்த்தமாய் உள்ளது. இது நம்ம வாழ்க்கையில் இந்த வசனம் நாம் கெட்டியாக பிடிச்சிட்டு நடப்போம்னால் நீங்கள் எது கேட்டாலும் கர்த்தர் அதை சிறப்பாக செய்து முடிப்பார், கொடுப்பார். நீங்கள் எப்பவுமே இப்படி ஏதோ நடந்து போச்சே இப்படி நடந்து போச்சேன்னு சோர்வாக இல்லாமல் நீங்கள் ஜெபத்தில் விழுத்திருந்து ஜெபிக்கும் போதோ அந்த சோதனை கூட ஜெயமாய் மாறும். காலேஜில் சீட் கிடைக்கலையா, ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு ஏற்ற இடத்துல இந்த காலேஜில் சீட் கிடைக்கும். எத்தனையோ தோல்விகள், இன்டர்வியூ போயிட்டே இருக்கும், வேலை கிடைக்கலையா, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, அவரை தேடிட்டே இருங்க, நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். குழந்தை இல்லையா, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க, கர்த்தர் ஒரு ஆசீர்வாத நாளில் குழந்தைய பாக்கியத்தை கொடுப்பார். இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்துருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மகள் ஒரு சாட்சி சொன்னான். அது என்னென்னா, ஸோ நான் சின்ன வயசில் +1 +2 ஊரில் தான் படித்தேன். அந்த டைமில் அங்கே சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய வீடுகள் இருக்குது. அங்கே நிறைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள்லாம் எங்களோடு இருந்து விளையாடுவாங்க, என்னோட சரி ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு அன்போடு அங்கே பழகுவோம், விளையாடுவோம். அப்படி சூழ்நிலை இருந்தோம். பிள்ளைகள்லாம் அப்படி எவ்வளோ சந்தோஷமாக அன்போடு இருந்தாங்க. சில நாட்கள் கடந்தது. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மீண்டும் அவர்களை சந்தித்தேன். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவர்கள் எல்லாமே ஹிந்துஸ் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் சர்ச் இருக்குது. சர்ச்சில் இந்த VBS நடக்கும், எப்போ நடக்கும் அப்போ போவாங்க வருவாங்க. அந்த டைம் அதோட லாஸ்ட்டு.
அப்படி தான் அவங்கள பார்த்துருக்கேன். ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணும்போதோ அவங்கள சில பேர் கிறிஸ்தவர்களாக மாறி ஞானஸ்தானம் எடுத்து அவர் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த டைமில் சாதாரண விளையாட்டுத்தனமாக ஆலயத்துக்கு சென்றவர்கள் அவரை கர்த்தரை தேடி அவரை பின்பற்றி இன்று அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு மகள் கவர்மெண்ட் ஜாப் எடுத்து அருமையாக செய்து கொண்டு, இன்னொரு மகள் இன்னும் அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு சில பேர் ஒரு நல்ல குடும்பத்தில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் சாட்சிகள் அன்றைக்கி சொல்லும் போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த மகள் சொல்லும் போது அது நாம் எதுவுமே சொல்லலை, நீ இப்படி போ அப்படி போ, நான் எதுவுமே சொல்ல. அவர்களாகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்று அவர்கள் வாழ்க்கை அற்புதமாக உள்ளது. பாருங்கள், அந்த டைமில் யாரும் சொல்லியே நடக்கலை, அவர்களே தேடினார்கள், கண்டடைத்தார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்று அவர் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாட்சியாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். சில நாட்கள் முன்பு நடந்தது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்படி உங்களுக்கு ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு நிச்சயம் சம்பூர்ணமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதே நிஜம். கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் அவரை கண்டறிவீர்கள். எப்படி? ஆசீர்வாதத்தின் மூலமாக, உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தின் மூலமாக, உங்கள் விடுதலையின் மூலமாக, உங்கள் சந்தோஷத்தின் மூலமாக, உங்கள் ரட்சிப்பின் மூலமாக, நீங்கள் புதிய மனிதர் மாறி புதிய வாழ்க்கையின் அடையாளமாக நீங்கள் கர்த்தரை காணலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை அவரை தேடாமல் இருந்தீங்களால் இன்று முதல் நீங்கள் அவரை தேடி வாங்க, ஜெபம் செய்யுங்க. தேடி வாங்கினா எங்கே தேடி போகுதுன்னு யோசிக்காதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் உட்காந்து இயேசுக்கு சுருங்கி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும். அது யாராக இருந்தாலும் சரி, ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்டின் மட்டும் தான் ஜெபம் பண்ணால் கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அனைத்து மதத்திற்குமான ஒரே கடவுள். நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும் போதும், நான் ஹிந்துவாக இருக்கேன்னே என் ஜெபத்தை கேட்பாரா, நான் முஸ்லீமாக இருக்கேன்னே ஜெபத்தை கேட்பாரா என்று யோசிக்காதீர்கள். பாருங்கள், அந்த மகள்லாம் ஹிந்துவாக தான் இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அந்த டைமில் அறியாத வயசில் அவங்களை தேடினாங்க. கர்த்தர் தெரிந்து கொண்டு தூக்கி எடுத்து அவங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காரு. இன்றைக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் உட்காந்து. இப்போது இந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே நீங்கள் உட்காந்து நீங்கள் கேட்கின்ற ஜெபம், நீங்கள் அவர்களுக்கு எழுக்கின்ற ஜெபம் உங்களுக்கு நாளை ஆசீர்வாதமாக மாறும். இது அதிக நிச்சயம். கேளுங்க, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் குரலை, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். இதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் கூட என்ன பேசலாம்னு யோசித்து கொண்டே இருக்கும்போதோ தேவனை தேடுன்னு சொல்லி இந்த வார்த்தை வந்தது. பாருங்கள், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்தேன், இந்த மகளுடைய சாட்சியை கேட்டேன். இப்படி நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் கூட ஒரு கால் வந்துச்சு. அம்மா பேசுகிறாங்க, நான் ஏசப்பட்ட வேண்டினேன், சுகம் கொடுத்துட்டாரு, நான் வந்து காணிக்கை செலுத்தணும். காலில் ரொம்ப நாளாக இருந்த அந்த புண் வந்து ஆறிடுச்சு, ஜெபம் பண்ணேன், காணிக்கை செலுத்தணும், வந்து இந்த காணிக்கை வாங்கிட்டு போய் சர்ச்சில் போடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள வெளியில் வர முடியாது. ஸோ அதனால் என்னை கூப்பிட்டாங்க, செய்யணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்க ஒரு ஹிந்து பெண்மணி. அவங்க தொடர்ந்து ஏசப்பா வார்த்தை வாரத்தில் வந்துனே தான் இருக்கும். ஹிந்து தான், இன்னமும் ஹிந்து தான். ஆனால் அவங்க ஜெபிப்பதெல்லாம் இயேசு ஜெபிக்கிறாங்க, எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் காலில் இருக்கிற அந்த புண் வந்து ஆறிட்டு, நான் அவருக்கு கொடுத்துட்ட பிறகு காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி என்னை கூப்பிட்ருக்காங்க. அந்த காணிக்கையை எடுத்து போய் நான் வந்து சர்ச்சில் கொடுக்கணும். அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இதுதான் வந்து தேவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மையும் குறையப்படாது. இது நிச்சயமான ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், எத்தனை சாட்சி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஒரு பெரிய சாட்சி தான். சாதாரணமாக தெரியல அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் சின்ன விஷயம் இருந்தால் கூட அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் கர்த்தர் அதை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்து நோக்கி தேடுங்க. நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த
கர்த்தரை தேடுவதை குறித்து நிறைய வசனம், அதை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வரும். சில வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறேன், நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். நம்ம அவரை சிநேகிக்கும் போது அவர் நம்மளை சிநேகிப்பார். அதிகாலை தேடுவர்கள் கண்டறிவார்கள். வசனம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா? நம்ம அவரை நோக்கி தேடுங்க, அவரை அன்பு வைங்க. நீங்கள் அன்பு வைக்கிற அன்பு மூலமாக அவர் நம்மை அன்பை வைத்தாலே போதும், நமக்கு ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கும். இந்த பைபிளை தினமும் நீங்கள் படிக்க 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 இந்த வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டில் பைபிள் இல்லையா? சொல்லுங்கள், பக்கத்திலே இருக்குது. சொன்னீங்கன்னா நாங்கள் பைபிள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். நீங்கள் கேளுங்க, பைபிள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் பைபிள் இருந்தாலே போதும், உங்கள் வீடு ஆசீர்வாதமாக மாறும். அதை எடுத்து நீங்கள் படிக்கும் போது ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரும். கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பார். அதை சும்மா வச்சிருக்கக்கூடாது. எடுத்து நீங்கள் படிக்க 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 உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நிறைய வசனங்கள் உள்ளது, நேரம் இல்லைமே என்பதால் சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு தியானத்தில் கொண்டு வந்து, ஒன்றே ஒன்று தான். நீங்கள் இதுவரை சும்மா இருந்தால், ஏனோ தானோ இது இருந்தால், அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் குறைவெல்லாம், உங்கள் கஷ்டமெல்லாம், உங்கள் கவலையெல்லாம், உங்கள் கண்ணீரெல்லாம் ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து சொல்லுங்கள். அவரை நோக்கி நீங்கள் சொல்ல சொல்ல, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்வார், விடுதலை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் அவளை தேடினாலும் அவளை கண்டடைவீர்கள். அவருடைய வல்லமையான எழுப்புதல் மூலமாக, அவர் அற்புதங்கள் மூலமாக, அவர் அடையாளங்கள் மூலமாக, அவர் வார்த்தையின் மூலமாக நீங்கள் தேவனை கண்டடையலாம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை உங்கள் மேல் நிச்சயமாக உதிக்கும். இயேசு கிறிஸ்துவை மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறேன் கர்த்தாவே. நீ செய்த அற்புதங்கள் மூலமாக, அடையாளம் மூலமாக கர்த்தாவே, நீங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. தேடுங்கள், அப்போது பெற்றுக்கொள்வீர்கள், நிரந்தரமாய் நீ எங்கள் கொடுப்பீர் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே. நாங்கள் தேடுகின்றவராய் எப்போது இருக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறாய். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீ காண செய்ய கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே வாரும் கர்த்தாவே. நாங்கள் கூப்பிடும் நாளில் நீர் எங்கள் மறுபத்தில் அவர்களை செய்து கர்த்தாவே, எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக சாமி. இப்போது கூட கர்த்தாவே, எத்தனையோ பேர்கள் கர்த்தாவே, எத்தனையோ இன்னல்கள் மூலமாக இன்னல்கள் வாழ்வில் அடிபட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தாவே, எத்தனையோ சோதனைகள் அடிபட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தாவே, எத்தனையோ மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், எத்தனையோ குறைவுகள், குழந்தையின்மை, எத்தனையோ போராட்டங்கள், மரண போராட்டங்கள், எத்தனையோ சுகவீனம், எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் முன்னின்று கர்த்தாவே அவர்கள் எல்லாவித சோதனைகளை போராட்டங்களையும் எடுத்து போட்டு அவர்கள் விடுதலை கொடுப்பீராக சாமி, ஜெயத்தை கொடுப்பீராக சாமி, வெற்றியை கொடுப்பீராக சாமி. நீண்ட நாள் காத்திருக்கின்ற, நீண்ட நாள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவர் ஜெபத்தை நீர் கேட்டு கர்த்தாவே, அதில் நீ வெற்றியை கொடுப்பீராக சாமி, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. தேடுங்கள், அப்போது கண்டறிவீர்கள் என்ற வசனத்தின் கர்த்தாவே. நாங்கள் உங்களுக்கு தேடுகின்ற மக்களாக எப்போது இருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்போது கூட ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மக்களுக்கு நீ இதே முன்னின்று கர்த்தாவே, அவர் கேட்கின்ற எதுவாக இருந்தாலும் கொடுப்பீராக சாமி. அவர் வாழ்க்கையில் நீ நிலையான ஒரு உயர்வை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரை அவர் வாழ்க்கையில் குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிறைவாய் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதிங்க. இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க, கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தீமைகளெல்லாம் விட்டு விலகி கர்த்தாவே, நன்மையான காலத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதிங்க. தொடர்ந்து இடத்துக்கு நம்ம மகிமைக்கென்ன ஒப்பு கொடுத்து வாழப்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எப்போதும் தேடிக்கொண்டு நினைத்து கொண்டு கர்த்தாவை துதித்து கொண்டு மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும்படியாக கர்த்தாவே, இடையில் எந்த சாத்தானுக்கரை எடுக்கக்கூடாதபடி கர்த்தாவே, உன் மகிமை எங்கள் மேல் காணும்படியாய், உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதிங்க. தொடர்ந்து எங்கள் வழிநடத்துங்க, ஆசீர்வாதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகலில் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென்.